Hi guys, நான் உங்க நிவேதா பாரத். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நிறைய பீட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி எப்படி ஒரு கிராண்டான ஒரு டிசைனை வந்து செய்யறது அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி நாம சிம்பிளா பண்றது அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போதெல்லாம் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து பீட்ஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் குழியில வச்சு நான் கொஞ்சம் மண் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் குழியில வச்சு கொஞ்சம் மண் எடுத்துக்கிறேன். ரெண்டு பீட்ஸுமே நல்லா நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். நாம தேர்ட் குழியில வச்சு எடுத்த மண்ணை மட்டும் நம்ம வந்து ருத்ராட்சா மாடல்ல பண்ணிக்கலாம். அதாவது இந்த சீப்பை வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். பட்டுப்பாடாம பண்ணுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் பெருசா வந்து நிக்ரோம் ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த ருத்ராட்சா பீட்ஸை வந்து ஆஃப் வந்து உள்ள அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் குழி பீட்ஸை வந்து மேலே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நான் மோல்டு எடுத்திருக்கேன். மோல்டை வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம். உங்ககிட்ட மோல்டு இல்லைன்னா நீங்க நார்மலா ஏதாவது டிசைன் கையில பண்ற டிசைனை கூட நீங்க பண்ணி இதே மாடல்ல நீங்க வந்து செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மண்ணை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். வெடுப்பு எதுவும் இல்லாத மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து அழகாக வந்து உங்களுக்கு பதியும். இப்போ வந்து சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெழிசும் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், மண்ணை நம்ம வைக்கும்போது ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். மோல்டில் ரொம்ப அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் டிசைன் வந்து கரெக்டாக வராது. ஸோ லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ரொம்ப பொறுமையாக 4 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டதுக்கப்புறம் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மண் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு டிசைன் வந்து அழகாக இருக்கும். அதுக்கடுத்தது நம்ம மேல் சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சேஃப்டி பின், பெரிய சேஃப்டி பின்னும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். கியர் ஒயருக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்தது நம்ம ஸ்டார்டிங்கில் பீட்ஸ் வந்து செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து சென்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறமாவும் ஒரு வாட்டி நீங்கள் அதே பின்னு, எந்த பின்னில் வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்களோ அந்த பின்னை யூஸ் பண்ணி நீங்கள் திருப்பி ஹோல்ஸ் போட்டு பாருங்கள். ஏன்னா அந்த நிக்ரோம் ஒயர் வந்து ஹோல்ஸ்க்கு நடுவில் போயிடுச்சுன்னா ஃபினிஷிங்கில் கியர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிடும். அதனால ஒரு வாட்டி ஹோல்ஸ் வந்து நல்லா போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது நிக்ரோம் ஒயரை வந்து யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம ஜிமிக்கி வந்து ஹேங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் குழியில் வச்சு நான் ஹேங்கிங் பீட்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற மோல்டுக்கு வந்து எத்தனை பீட்ஸ் தேவைப்படுமோ அத்தனை பீட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி யூ ஷேப் நிக்ரோம் ஒயரில் போட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த நிக்ரோம் ஒயர் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வந்து எந்த பக்கமாக பார்த்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணுறீங்களோ மற்ற எல்லா பீட்ஸுமே அதே மாதிரி தான் ஹேங் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை பாருங்கள், ரெண்டு பக்கமே சரிசமாக நம்ம வந்து ஹேங் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது உங்களுக்கு எங்கெல்லாம் ஹைலைட்டாக தெரியணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இந்த மாதிரி பின்னை வச்சு டிசைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த பெண்டன்ட் வந்து கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜிமிக்கை வந்து ஹேங் பண்ணலாம். நாம பெண்டன்ட் ட்ரை ஆகிறதுக்கு முன்னே ஜிமிக்கை வந்து ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்று ஜிமிக்கி வந்து ஃபினிஷிங் சரியாக வராது, அப்படி இல்லைன்னா பெண்டன்ட் வந்து ஃபினிஷிங் சரியாக வராது. அதனால ஒன்று ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் இன்னொன்று வந்து நம்ம ஜாயின். அதுக்கடுத்தது ஜிமிக்கிக்கான ஸ்டட்டை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டட்டு பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஜிமிக்கி பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டட்டு பண்ணிக்கலாம். நான் வந்து 6வது குழியில் வச்சு நான் வந்து பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையுமே ரவுண்டு பண்ணிட்டதுக்கப்புறமா எந்த பக்கம் உங்களுக்கு ரவுண்டு வந்து அழகாக இருக்கோ அந்த பக்கமாக நீங்கள் வச்சுட்டு மீதியை வந்து பாதியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து கையில் வச்சு சுற்றிக்கோங்க, ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கிறதுக்காக. இதையும் நம்ம அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டட்டுக்கு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணி சென்டரில் ரவுண்ட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க.
அதுக்கு அடுத்தது இந்த டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, யூ ஷேப் குட்டி டூல்ஸ், அதை யூஸ் பண்ணி நான் 4 பக்கமும் ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒரு பூக்கும் சென்டரில் குட்டி குட்டி லைன் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அந்த லைன் வந்து எண்ட் ஆகிற இடத்துல குட்டி ரவுண்ட் ஷேப்பில் நான் ரீஃபில் வச்சு டிசைன் பண்ணி, அதுக்கு அடுத்தது யூ ஷேப்பில் நிக்ரோம் ஒயர் வந்து கட் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம வந்து கீழ்ப்பக்கமாக ஜாயின் பண்ணிக்கலாம். திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிற நிக்ரோம் ஒயரை வந்து யூஸ் பண்ணுங்க ஜிமிக்கிக்கு, அப்படி இல்லைன்னா கட்டுக்கம்பி வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு குழியில் வச்ச பீட்ஸ் வந்து லாலிபாப் பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டட்டும் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கு அடுத்தது நான் ஜிமிக்கிக்கு மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக கையிலே டிசைன் பண்ணி கூட நீங்கள் வந்து ஜிமிக்கி பண்ணிக்கலாம். நான் வந்து சேம் டிசைனில் மொத்தம் 3 ஜிமிக்கி பண்ண போகிறேன். 3 ஜிமிக்கி அப்படின்னா ஒரு செட்டு ஜிமிக்கி, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஜிமிக்கி நான் செய்ய போகிறேன். ஸோ நான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் மெத்தட் தான். நம்ம வந்து பெண்டன்ட்டுக்கு எல்லாமே நம்ம மோல்டு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம வந்து மோல்டு யூஸ் பண்ண போகிறோம். நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்துனே லைட்டாக, ரொம்பவும் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் மொல்லமாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும், அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது சென்டரில் இருக்கிற மண்ணை வந்து கொஞ்சமாக கர்வ் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மண்ணை ஏன் நாம் எடுக்கிறோம் அப்படின்னா வெயிட் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மண்ணெல்லாம் எடுக்கிறதால ஜிமிக்கு வந்து வெயிட் இல்லாமல் நம்மளுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஜிமிக்கிக்கு வந்து நான் செகண்ட் குழி லாலிபாப் பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த பீட்ஸ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ட்ரை ஆகும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது யூ ஷேப்பில் அந்த நிக்ரோம் ஒயர் இருக்கு இல்லைங்களா, திக்னஸ் அதிகமாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த வெயிட் வந்து கரெக்டாக தாங்கும். அப்படி இல்லைன்னா கட்டுக்கம்பி வந்து யூஸ் பண்ணுங்கள். சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா லைட்டாக வந்து தூக்கி பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. நேராக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டட்டில் ஜாயின் பண்ணுறதுக்காக 2 ஜிமிக்கு வந்து ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதே சேம் டிசைனில் நம்ம இன்னொரு ஜிமிக்கை வந்து ரெடி பண்ணணும். இது வந்து நம்ம பெண்டன்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக செய்கிறது. இதுவும் சேம் அதே மாதிரி எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு சென்டரில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் கட் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து கர்வ் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். மண் வெயிட் வந்து கம்மியாகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஜிமிக்கி பண்ணிவிட்டு அது உள்பக்கமாக இருக்கிற மண் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் வந்து ஆஃபாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ஜிமிக்கிக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு குழி பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன். அதுவும் கீழ் பக்கமாக ஜாயின் பண்ணாமல் மேல் பக்கமே லைனாக வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். இதுவும் நல்ல லுக்கை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நாம் இந்த பீட்ஸ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு லைனாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். கிராண்டான லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்கு அடுத்தது யூ ஷேப் சேம் நிக்ரோம் ஒயர் எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா யூ ஷேப்பில், அதோட ஜாயின் பண்ணிவிட்டு சென்டராக வச்சு நம்ம வந்து இந்த ஜிமிக்கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பொறுமையாக பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜிமிக்கை வந்து கொஞ்சம் உள்ளேயே ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா ட்ரை ஆகும்போது கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து அந்த பின்னு வந்து வெளியே வந்துடும். ஸோ நம்ம கொஞ்சம் உள்ளே ஜாயின் பண்ணோன்னா ட்ரை ஆனாலுமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பீட்ஸை வந்து ரெடி பண்ணி, இதுக்கு நான் வந்து 4வது குழியில் வச்சு 6 பீட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அவ்வளோ பீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து சீப்பை வச்சு சென்டரில் அப்படியே ஒரு ரோல் மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டாட் டாட்டாக டிசைன் வந்துடும். நாம் கையில் பண்ணுறதை விட இந்த சீப்பை வச்சு பண்ணும்போது ஒரு டாட்டுக்கும் இன்னொரு டாட்டுக்கும் இருக்கிற அந்த கேப் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கம்பியை வச்சு நான் வந்து அங்கங்கே ஒரு குட்டி குட்டி லைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன் தோணுதோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் வந்து இந்த செட்டே ரொம்ப கிராண்டாக இருக்கிறதால இந்த பீட்ஸு கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும்.
இதே போல நம்ம வந்து 3 டிசைன் டிஃப்ரெண்ட் டிசைன் வந்து 3 டிசைனா வந்து நம்ம இந்த 6 பீட்ஸ்க்கு போட்டுக்கலாம். 2 பீட்ஸ்க்கு ஒரு டிசைன் வர்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் தோணுதோ அந்த டிசைன்ல நீங்க டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் எல்லாத்தையுமே நம்ம வந்து 2 டேஸ்க்கு வீட்டுக்கு உள்ள வச்சு நல்லா ட்ரை ஆக்கணும். வெயில்ல வந்து வைக்கவே கூடாது. 2 டேஸ் நல்லா நிழல்ல வச்சு ட்ரை ஆக்கிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த டிசைன் எல்லாத்தையும் 2 டேஸ் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்தாச்சு. பேக் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷும் பண்ணிட்டோம். பேக்கிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நாம் பேக் பண்ணி எடுத்ததுமே பிளாக் கலர் பெயிண்டில் நல்லா வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் டிசைன், அதாவது குட்டி குட்டி ஹோல்ஸு டாட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே நம்ம வந்து பிளாக் பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பிளாக் பெயிண்ட்ல கண்டிப்பா வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் கோட்டிங் அப்போ. அதுக்கு அடுத்தது பிளாக் பெயிண்ட் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கோல்டு பெயிண்ட் இந்த மாதிரி ஃபிங்கர்ல எடுத்துட்டு அது வந்து இன்னொரு ஃபிங்கரால தேய்ச்சிட்டு பட்டும் படாம நம்ம வந்து ஆல்ரெடி லக்ஷ்மி டிசைன், பீகாக் டிசைன் அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து சேம் இதே மெத்தட்ல தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியிருப்போம். ஒரு ஃபிங்கர்ல பெயிண்ட் எடுத்துட்டு இன்னொரு ஃபிங்கரால் லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டு படாமல் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். கீழே ஹேங் ஆகுற அந்த ஜிமிக் டிசைனுக்குமே நம்ம வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது மெல்லிசான ப்ரஷ் எடுத்துட்டு 000 ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 0 ப்ரஷ்ஷும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த லைன், எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த பெயிண்ட் பட்டிருக்கோ அந்த பிளேஸில் கொஞ்சம் டார்க்காக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் பாருங்கள் பெயிண்ட் பண்ணும்போதே. அதுக்கடுத்து 100 ஃபஸ்ட்டு குழி ஹேங்கிங் பீட்ஸும் 100 செகண்ட் குழி ஹேங்கிங் பீட்ஸும் நான் வந்து செஞ்சு அதை வந்து தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து 100 எடுத்திருக்கேன். ஆனால் வந்து கம்மியாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்து வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்டாக அளவு எடுக்கலை எவ்வளோ பீட்ஸ் வந்து நான் ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னு. நான் வந்து அளவு எதுவும் எடுக்காமல் 100 பீட்ஸு ஃபஸ்ட்டு குழி ஹேங்கிங் பீட்ஸும் 100 பீட்ஸு செகண்ட் குழி ஹேங்கிங் பீட்ஸும் நான் வந்து செஞ்சு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து தனித்தனியாக பெயிண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். அதனால கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கையில் வந்து பெயிண்ட் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பெசியணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லா பீட்ஸ்லையுமே சீராக நம்மளுக்கு வந்து பெயிண்ட் வந்து கவர் ஆகும். இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது. நாம் நார்மலாக ஃபெவிக்ரில் பெயிண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் பெயிண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வராது. இந்த ஃப்ளாஷில் இருக்கிற கோல்டு பெயிண்ட் யூஸ் பண்ணோம், ஃப்ளாஷ் பிராண்டில் இருக்கிற கோல்டு பெயிண்ட் யூஸ் பண்ணோன்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகிறதால இந்த மெத்தட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. இந்த பெயிண்ட்டு கூட ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கொஞ்சமாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அது லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங், அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் பெயிண்ட் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா வந்து கோத்துக்கலாம். நான் வந்து இந்த பெண்டன்ட்டோட பீட்ஸுக்கும் சைடில் கோக்க போகிற பீட்ஸ் எல்லாத்துக்குமே நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா 4 பீஸுக்கு வந்து க்ரீனும் அந்த பீட்ஸை வந்து நான் ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே பீட்ஸை ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து க்ரீன் கலரும் அதுக்கப்புறம் 2 பீட்ஸ்க்கு வந்து ரெட் கலர் பெயிண்ட்டும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு, அதுக்கப்புறம் ரெட், அதுக்கப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது 2 பெரிய பீட்ஸ், அதாவது செகண்ட் குழி ஹேங்கிங் பீட்ஸையும் ஒரு ஃபஸ்ட்டு குழி பீட்ஸையும் ஜாயின் பண்ணி அதே மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். அப்படி இல்லைன்னா 3 பெரிய பீட்ஸு அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு குழி பீட்ஸ் அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் போட்டு சுற்றுங்க. இப்படி சுற்றும் போது உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு கேப் இருக்கோ அங்கே போய் பீட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் ஆகிக்கும். அந்த மாதிரி சுற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் நெக்குக்கு வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ வச்சு பாருங்கள். நான் வந்து நெக்லஸ் மாடலில் பண்ணுறதால கொஞ்சம் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அவ்வளோ பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா
லாஸ்டா கிரீன் கலர் பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கிரீன் கலர் பீட்ஸ் பாருங்க, ஒரு ஆஃப் அந்த பக்கமும் ஒரு ஆஃப் இந்த பக்கமும் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து ஒரு 2 ருத்ராட்சா பீட்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். லாஸ்டா ஒரு டைம் வந்து எல்லா பீட்ஸுமே கரெக்டா ஜாயின் பண்ணிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லாஸ்ட்ல வந்து ஒரு 2 கியர் லாக்கை வந்து போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இந்த கியர் லாக் வந்து ரொம்ப டீடைல்டா எப்படி வந்து ஜாயின் பண்றது அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. அது வந்து ஒரு நெக்லஸ் செட் வீடியோ. அந்த வீடியோல லாஸ்ட்ல வந்து நான் கியர் ஒயரை வந்து எப்படி லாக் பண்றது அப்படிங்கறது வந்து நான் போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து நாம இதை நல்லா டைட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கியர் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த ஹேங்கிங் பீட்ஸ் வந்து நம்ம அந்த ஓரமாக பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து கையை வச்சு நல்லா திருப்பிட்டே இருக்கணும். திருப்பிட்டே இருந்தோம்னா அந்த பீட்ஸ் எல்லாமே கரெக்டான இடத்துல போய் நல்லா ஜாயின் ஆகிக்கும். எந்த ஒரு கேப்புமே இல்லாத மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஒன்று சேர்த்துக்கணும். பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. நீங்க ஜுவல்லரி ஃபினிஷ் பண்ற அப்ப கூட நீங்க வந்து இந்த பீட்ஸ் ஒரு வாட்டி சுத்துறது, அதுக்கப்புறமா கையை வச்சு அதோட பிளேஸ்ல வந்து கரெக்டா ஜாயின் பண்ற மாதிரி பண்றதெல்லாம் நீங்க பண்ணணும். அப்பதான் வந்து அந்த பீட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடுக்கு இன்னும் எவ்வளோ நிக்ரோம் ஒயர் வேணுமோ அவ்வளோ ஒன்று நீங்கள் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பெண்டன்ட்டை வந்து சென்டராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பக்கம் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்களோ பீட்ஸ் எல்லாத்தையும் அதே மாதிரி இந்த பக்கம் ஜாயின் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் போடுறது தான் பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பக்கம் பீட்ஸ் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதுவும் கவலைப்படாதீங்க இவ்வளோ பீட்ஸ் எப்படிடா ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு. லாஸ்ட்டில் நம்ம வந்து 2 அந்த கியர் லாக் போட்டுட்டு அந்த கியர் ஒயரை வந்து லாக் பண்ணிக்கலாம். இதோட வீடியோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ எண்டில் வந்து எப்படி வந்து கியர் ஒயரை கியர் லாக்கோட லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுமையாக நான் வந்து 2 வாட்டி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து லாக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கியர் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கீழே இருக்கிற அந்த ஜிமிக்கு வந்து கொஞ்சம் பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு அந்த கலர் காம்பினேஷனும் எனக்கு அதில் தெரியாததால் நான் வந்து ரெட் கலரும் அதுக்கப்புறம் க்ரீன் கலர்லேயும் ஒரு குட்டி லைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். சேம் இதே மெத்தடில் தான் நம்ம வந்து ஜிமிக்கிக்கும் வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணல. ஆல்ரெடி நிறைய ஜிமிக்கி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது வார்னிஷ் பண்ணுற வீடியோ. அது வந்து ஆல்ரெடி நிறைய நான் போட்டிருக்கிற எல்லா செட்டுக்குமே நான் வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து சேம் மெத்தடில் தான் நம்ம வந்து வார்னிஷ் பண்ணணும். ஸோ அந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணல. நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நெக்லஸ் செட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுலேயுமே வார்னிஷ் பண்ணுற வீடியோ இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.